எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிராஸ் கட்டிங்க்கும் நேர் கட்டிங்க்கும் நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ ஒரு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அது கிராஸ் கட்டிங்காக இல்லை நேர் கட்டிங்காக எப்படி கண்டுபிடிக்கிறது? கிராஸ் கட்டிங்னா எப்படி இருக்கும் ப்ளவுஸு, இல்லை நேர் கட்டிங்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அலோ ப்ளவுஸ் வந்து நேர் கட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு இது கிராஸ் கட்டிங்கில் போட்டுருங்க அப்படின்பாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது அது நேர் கட்டிங்காக இல்லை கிராஸ் கட்டிங்கானு. அது எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வரைஞ்சி காமிச்சிடுறேன் நான். இது வந்து ஆம் ஹோலு, இது ஷோல்டருன்னு வச்சுக்கோங்க, இது வந்து நெக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டு நம்மளுக்கு பேக் வந்து எல்லாத்துக்குமே வந்து சேமாக தான் வரும். நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நம்ம வந்து அது கிராஸ் கட்டிங்காக நேர் கட்டிங்காக அப்படிங்கிறது நம்ம மாற்றி எடுப்போம். ஓகேங்களா? இது வந்து ஆம் ஹோல், இது வந்து ஃப்ரண்ட் வந்து நெக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து இது நேர் கட்டிங் அப்படின்னா நம்ம கட்டிங் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இந்த நம்ம அந்த கிளாத்தோட துணி இருக்கு இல்லையா, துணியில் இருக்கிற கோடு பார்த்திங்கன்னா இப்படி நல்லா ஸ்ட்ரைட்டாகவே போகும். ஓகேங்களா? இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அது நீங்கள் இழுத்தாலும் வந்து பாடி ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிளாத் வந்து, அதாவது நான் சொல்கிற கிளாத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெய்ந்து இருப்பாங்கள்ல அந்த கிளாத் வந்து நூல் வந்து தறி ஓட்டி இருப்பாங்கள்ல. இப்போ எக்ஸாம்பிள் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து இப்போ நேர் கட்டிங்கில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த துணி இருக்கிற கிளாத் வந்து த்ரெட்டு வந்து இப்படி நேராகவே போகும். இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு இழவே ஆகாது. இது ஸ்ட்ரைட்டாக இப்படியே போகும் த்ரெட்டு. இது வந்து நம்ம இந்த பாடி ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு இது ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். அதே வந்து கிராஸ் கட்டிங் அப்படின்னா, இப்போ வந்து இது ஷோல்டர்னு வச்சுக்கோங்க, இது நெக்குன்னு வச்சுக்கோங்க, இது ஆம்ஹோல் அப்படின்னா இது வந்து நம்ம இப்படி எடுக்கிறோன்னு வைங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம கட்டிங் பண்ண பிறகு இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா துணி வந்து இப்படி கிராஸில் இருக்கும். ஓகேங்களா? இப்படி போகும் நம்மளுக்கு ஃபுல்லாகவே வந்து உள்ளே இருக்கிற த்ரெட்டு வந்து இப்படி போகும் நமக்கு. இப்போ வந்து நேர் கட்டிங்கும் கிராஸ் கட்டிங்க்கும் ஓகே, இந்த டிஃப்ரெண்ட் நம்ம வந்து எங்கே கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோல்டரில் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஷோல்டர் கிட்ட வந்து இந்த நேர் கட்டிங்காக இருந்ததுன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இது நேராக போகும். அதே கிராஸ் கட்டிங்காக இருந்துச்சுன்னா நம்ம வந்து வெட்டி எடுக்கும்போது நம்ம இப்படி கிராஸில் எடுத்துக்குவோம். இப்போது இது கிராஸுன்னு வைங்க. இப்போது இந்த மாதிரி தான் நம்ம பாடி கிளாத் வந்து கிராஸில் இருக்கும். அந்த கிராஸ் வந்து இப்படி எடுத்திங்கன்னா பாருங்கள் எப்படி எலாப்ரேஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த நல்ல எலாப்ரேஷன் கிடைக்கும். ஆனால் நேரில் வந்து இந்த எலாப்ரேஷன் கிடைக்காது. இந்த கிராஸில் கிடைக்கிற அளவுக்கு நேரில் கிடைக்காது. இதில் பார்த்தீங்கன்னா த்ரெட் வந்து இப்படி கிராஸாக போகுதில்ல, அதே மாதிரி தான் நம்மளுக்கு இதில் போகும். அதை வச்சு நம்ம அது கண்டுபிடிச்சிடலாம் நேர் கட்டிங்காக கிராஸ் கட்டிங்காக அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஷோல்டர்கிட்ட நீங்கள் உத்து பார்த்தாலும் தெரியும், நீங்கள் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஓகே, நம்ம ஏன் வந்து கிராஸ் போடுறோம், ஏன் வந்து நேர் கட்டிங் போடுறோம், அந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு இப்போ பார்த்துடலாம். இப்போ நேர் கட்டிங் போட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன மெஷர்மெண்ட்டில் தைக்கிறோமோ அதே அளவுக்கு தான் நம்ம கஃப்பு கிட்ட வந்து அந்த லூஸ் வந்து கொடுக்கும். லைட்டாக லூஸ் கொடுக்கும். அப்புறம் நம்ம வந்து சைடு தைக்கும்போது ஒரு 3 தையல் போட்டிருப்போம். நம்ம வந்து உடம்பு வர வர இந்த 3 தையலை தான் நம்ம ஒவ்வொன்றா பிரித்து போடுவோம். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தையல் வேணால் நம்ம ஓட்டிக்கலாம், அப்படி இருக்கும். ஆனால் கிராஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து 3 தையல் போட்டிருப்போம் இல்லையா, அதில் வந்து ஒரு தையல் பிரித்தாலே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நல்லா இந்த கஃப்பு கிட்ட வந்து நல்லா ஃப்ரீ கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் எந்த தையலும் பிரிக்காட்டியும் லைட்டாக உடம்பு வந்துட்டால் கூட கிராஸ் கட்டிங்காக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடம் நல்லா வந்து உங்களுக்கு எலாப்ரேஷன் கிடைக்கும். அதே நேர் கட்டிங்கில் இங்கே எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இப்படி ஸ்ட்ரைட் கோடு போகிறதால, இங்கே கிராஸ் போகிறதால இந்த இடத்துல வந்து இழுத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த கிராஸில் நம்ம இப்படி இழுத்தால் நம்மளுக்கு எலாப்ரேஷன் கிடைக்குதில்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ கஃப்பு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் உடம்பு வந்தாலும் ஃபிட்டிங்காக நிற்கும். அதுதான் நம்ம கிராஸ் கட்டிங் போடுறோம். ஆனால் வந்து கிராஸ் கட்டிங் போடுறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. நிறைய பேருக்கு அது வந்திருக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்திருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் அந்த பிரச்சனை வராது. கொஞ்சம் உடம்பு இருந்தால் சில பேருக்கு அந்த பிரச்சனை வரும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்மளோட ஷோல்டரோட ஷேப் வந்து மாறுபடும். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து நெக்கு வந்து இப்படி இருக்கும், சில பேருக்கு நல்லாவே இப்படி குனிஞ்சிருக்கும், சில பேருக்கு நல்லா ஸ்ட்ரைட் இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட அந்த ஷோல்டரோட எப்படி இருக்க பொசிஷனு அதை பொறுத்து வந்து இந்த ப்ராப்ளம் வரும். என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் கட்டிங் போட்டிங்கன்னா இந்த ஷோல்டர் வந்து நம்ம ப்ளவுஸ் போட்ட பிறகு அந்த தையல் வந்து முன்னாடி இழுத்துட்டு வந்து நிற்கும். இது வந்து கரெக்டாக ஷோல்டரில் உட்காராமல் இப்படி முன்னாடி வந்து கொஞ்சம் நிற்கும்.
அந்த பிரச்சனை வரும். ஆனால் அது சரி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை. ஏன்னா நம்ம பாடிக்கு அது அவ்வளோதான் நிற்கும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம போடும்போது வந்து நல்லா பின்னாடி தள்ளி விட்டு கீழே வந்து பேக் நெக் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நல்லா நம்ம இழுத்து விட்டு பாடி லென்த்து கொஞ்சம் நம்ம மேலே வந்து ப்ராப்பராக போட்டோம்னா கொஞ்சம் ஃபிட்டாக கரெக்டாக நிற்கும். அது வந்து கிராஸ் கட்டிங் போட்டிங்கன்னா அந்த பிரச்சனை வரும். அது நிறைய பேருக்கு வந்திருக்கும். நீங்கள் வந்து டெய்லராக இல்லாட்டியும் நீங்கள் போடுறவங்கள ப்ளவுஸ் போடுற எல்லாருக்குமே அந்த ஃபீல் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்திருந்தேன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இருக்கிற பிரச்சனை வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நேர் கட்டிங் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நேர் கட்டிங்கில் அந்த பிரச்சனையே வராது. இந்த ஸ்ட்ரைட் ஷோல்டர் வந்து கரெக்டாக ஷோல்டர் கிட்ட தான் நிற்கும். நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக நீட்டாக டீசெண்டாக பார்த்தீங்கன்னா நேர் கட்டிங் தாங்க எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் நேர் கட்டிங்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் சில பேர் வந்து கிராஸ் கட்டிங் போட்டு கஃப்பை வந்து கம்ஃபர்டபுளாக போட்டு பழகிட்டாங்க அப்படின்னா அவங்களால ஃபிட்டாக நேர் கட்டிங்லேயே இருக்க முடியாது. ஒரு ப்ளவுஸ் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் வேணால் கிராஸ் கட்டிங் போடுறவங்க நேர் கட்டிங் போட்டுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 42 செஸ்ட்டு 40 செஸ்ட்டு வரைக்கும் கூட நீங்கள் நேர் கட்டிங் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிக்கலாம் 28லேருந்து. அதுக்கு மேலே இருக்கவங்க வேணால் கொஞ்சம் அப்பப்போ உடம்பு வந்து குண்டாகும் ஒல்லியாகும்னா நீங்கள் அப்போ வந்து நீங்கள் கிராஸ் கட்டிங் வந்து ஒரு 44, 46, 48, 50, 52 இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கிராஸ் கட்டிங் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு அன்ஈஸியாக இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு. அதுக்காக அவங்களும் வந்து நீங்கள் நேர் கட்டிங் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அப்போ கம்ஃபர்டபுளாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் கிராஸ் கட்டிங் ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்த விட ஆனால் பார்க்க அழகாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு நேர் கட்டிங் தான் அழகாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.